அழகோவியம் 3ஆம் நாள் திருவிழாவில் சிறப்பு பேச்சாளராக மனம் ஒரு மந்திரம் என்கிற தலைப்பில் திரு பிரகாஷ் சேஷாத்ரி அவர்கள் ஆன்மீக உரையாற்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து பெண்ணின் பெருமை என்ற தலைப்பில் எழுத்துலக சிற்பி என்று அழைக்கப்படும் கவிஞர் மற்றும் பேச்சாளர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் சிறப்புரையாற்றியுள்ளார். அவர்களை தொடர்ந்து கரிமமும் வைரமாகும் என்கிற தலைப்பில் பத்மபூஷன் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சிறப்புரையாற்றிருக்கிறார்கள். தற்பொழுது 2ஆம் அமர்வு தொடங்குகிறது. முதலாவதாக சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நிகழ்வு. ரொட்டேரியன் டாக்டர் ஆர் வெற்றிவேந்தன், அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 17, ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மிட்டவுன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து ரொட்டேரியன் பின்டு ஆஸ்ராஜ் வி ஜெயின், அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 18 அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து ரொட்டேரியன் பி விஜயகுமார், அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 19, ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் எலைட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக செஷன் பார்ட்னர்ஸ் ரொட்டேரியன் எம் உமாசங்கர், ரோட்டரி கிளப் ஆஃப் சிப்காட் ஹார்ட்ஃபுல்னஸ் ஒசூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து ரொட்டேரியன் கே நல்லுசாமி, ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் கேஸ் பிளஸ் நாமக்கல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து அமர்வின் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் ஜி ரேவதி, டிஸ்ட்ரிக்ட் சார் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து செஷன் சார் ரொட்டேரியன் எஸ் லோகநாதன் டிஜிஎன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து இந்த அமர்வின் சிறப்பு பேச்சாளர் மனம் ஒரு மந்திரம் என்கிற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கக்கூடிய திரு பிரகாஷ் சேஷாத்ரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அமர்விற்கான செஷன் பார்ட்னர்ஸ் ஹோசூர் ஹார்ட்ஃபுல்னஸ் மற்றும் நாமக்கல் கேஸ் பிளஸ். இந்த அமர்வு செஷன் சார் ரொட்டேரியன் எஸ் லோகநாதன் டிஜிஎன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு செஷன் சார் லோகநாதன் டிஜிஎன் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த அமர்வு செஷன் சார் ரொட்டேரியன் எஸ் லோகநாதன் டிஜிஎன் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. மனம் ஒரு மந்திரம் என்ற தலைப்பில் திரு பிரகாஷ் சேஷாத்ரி அவர்களின் சிறப்புரையை நம்ம கேட்க இருக்கிறோம். ஏவி ப்ளீஸ். Mr. Prakash Seshadri, founder and CEO of Sea Change Consulting, is a much accomplished person in the academic, professional, management and spiritual dimensions. He is a strategic thinker, a heartful leader, and has done extensive work in the areas of nation building. His revolutionary work, well known as Glorious India,
published in March 2014, he is well known in corporate circles as Corporate Sage and is a trusted family business advisor for the balance he brings in fusioning management and spirituality to bring the best of both worlds. He is a progressive consultant, a CEO coach, and an expert in turning around organizations. He blends well across a wide social spectrum and has an uncanny ability to connect to audiences from across ethnicities and age groups. For many who meet him, he comes through as a practical and humble human being who continues to focus on the importance of individual, national, and global integration. I'm happy to introduce our spiritual speaker, Thiru Prakash Seshadri, to stage. Sir, stage is yours. அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சொன்னால் பதிலுக்கு ரோட்டியில் சொல்ல மாட்டீங்களா? காலை வணக்கம். ஒரு தடவை என்ன மாதிரி ஒரு ஸ்பீக்கரை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இது மாதிரி ஒரு பெரிய சபையில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போய் அவர் பேசும்பொழுது மக்கள்லாம் இருக்கும்போது எல்லோரும் முதல்ல அவர் கேட்ட கேள்வி, நான் என்ன பேச போகிறேன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அங்கே இருக்கிறவங்களாம் உங்களை மாதிரி நல்லா படித்தவங்க, பணக்காரங்க, தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சொன்னார், எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி என்ன பிரயோஜனம்னு இறங்கி போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் திரும்பி எப்படியாவது அவரை பேச வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி அடுத்த மாதம் ஒரு தேதியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் அங்கே வர சொல்கிறாங்க. இப்போ அவங்களாம் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க உங்களை மாதிரி. வந்தவுடனே திரும்பி அதே கேள்வியை கேட்குறாரு, நான் என்ன பேச போகிறேன்றது உங்களுக்கு தெரியுமான்னு. எல்லோரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னார், ஒன்றும் தெரியாதவங்கள்ட்ட பேசி என்ன பிரயோஜனம்னு இறங்கி போயிட்டார். அடுத்த தடவை இவங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் செலவு பண்ணி கூப்பிட்றோம், வராரு, எப்படியாவது இவர் ஓடி போய்ட்டாரு, இவரை பேச வைக்கணும். அடுத்த தடவை வரும்போது அவங்களுக்குள்ள இது மாதிரி அழகாக லெஃப்ட் ரைட்டு பிரித்து உட்காந்து ரொம்ப தெளிவாக ஒரு திட்டத்தை போட்டு உட்காந்துருக்காங்க. வந்தவுடனே அவர் அதே கேள்வியை கேட்குறாரு, எல்லாருக்கும் நான் என்ன பேச போகிறேன்றது தெரியுமான்ட்டு. வலது பக்கம் உட்காந்துருக்கவங்களாம் தெரியுன்றாங்க, இடது பக்கத்தில் உட்காந்துலாம் தெரியாதுன்றாங்களாம். உடனே சொன்னாலும் வலது பக்கம் இருக்கிறவங்க இடது பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட என்ன பேச போகிறேன்றது சொல்லிவிடுங்க அப்படின்னு. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமா? தெரியும், ஆனால் சொல்ல மாட்டோம். வரும், ஆனால் வராது. வெரி குட். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, இந்த செஷன் இப்போ நடக்கும் பொழுதோ இல்லை இந்த செஷன் ஆரம்பிக்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ எவ்வளோ பேர் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ செக் பண்ணி கை தூக்குங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாம் உண்மையை பேசுகிறாங்க. ஒரு லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுடைய வியாபாரத்தினுடைய நிலைமை, எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்குது, எவ்வளோ சேல்ஸ், எவ்வளோ ப்ராஃபிட், இதெல்லாம் எவ்வளோ பேர் செக் பண்ணிங்க? பாதி பேர் கை தூக்குறாங்க. பரவாயில்ல. கடைசி ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாகனம், காரோ, 2 வீலரோ, ஏதோ ஒன்று மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ பேர் கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க? ஆல்மோஸ்ட் எல்லோரும் கை தூக்குறீங்க. அடுத்த கேள்வி, கடைசியாக எப்போ உங்களுடைய மனசை நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க? ஆல்மோஸ்ட் யாருமே கை தூக்கல. இது ஒரு வினோதமான ஒரு உலகம். உலக ஜீவராசிகளில் கிட்டத்தட்ட 2 கோடி ஜீவராசிகளுக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. தரைக்கு மேல், தரை கீழே, தண்ணியில், இந்த தண்ணியில், கடல் தண்ணியில் கீழே இன்னொரு 1-2 கோடி ஜீவராசிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. சிந்திக்கும் திறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 6வது அறிவு, த எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதற்கு ஒரு தமிழில் ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா விவேகம், இல்லைன்னா பகுத்து அறிவு. ஆனால் இதை நம்ம எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறோம்? இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? இன்னொரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும்,
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷின், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கேட்ஜெட்ஸ், கேமரா, ஸ்பீக்கர், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அநேகமாக ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதுலேருந்து வரக்கூடிய முழு விஷயத்தை எப்படி நம்ம எடுக்க முடியுன்றதுக்கான ஒரு யூசர் மேனுவல் எல்லாத்துக்குமே உண்டு. எப்போ டவுட் இருந்தால் அதை போய் ரெஃபர் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். உங்கள்கிட்ட யாருக்காவது உங்களுடைய உண்மையான திறமைகளை, உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய மனதின் சக்தியை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாராவது மேனுவல் கொடுத்துருக்காங்களா? அநேகமாக இருக்காது. அங்கங்கே அப்படி இப்படி படிச்சிருப்போம். அதனால தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 20வது நூற்றாண்டின் பெரிய விஞ்ஞானி என்று கருதப்பட்டவர் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொன்னார். இஃப் அ மேன் திங்ஸ் ஒன்ஸ் அ இயர் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு மனிதன் வருடத்தில் ஒரு முறை சிந்தித்தால் அது ஒரு பெரிய சாதனை. என்னங்க, நான் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நான் சிந்திச்சு தானே இருக்கேன். இப்போ எப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1860களில் ஃபிலாசபின்ற கான்செப்டில் ஒரு பிதாமகன் கருதப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்லியம்ஸ்ன்றவர். இன்றைக்கி கூட நெட்டில் அவருடைய புத்தகம் இருக்கும். அதை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். ஜேம்ஸ் வில்லியம்ஸ் எழுதி பப்ளிஷ் ஆனது ஒரே புக். நெட்டில் தேடி பாருங்கள், ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் கிடைக்கும். அதில் அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். திங்கிங்னா என்ன, நம்ம எப்படி திங்கிங் நினச்சிட்டு திங்க் பண்ணாமல் இருக்கோம், சிந்தனைன்றது எல்லாமே இருக்குது அப்படின்றத பற்றி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மேன் கன்ஃபியூசஸ் திங்கிங் வித் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் தாட்ஸ். நம்ம மனதில் ஓடக்கூடிய பல எண்ணங்களை அசை போட்டு மாற்றி மாற்றி அதை பற்றியே யோசிப்பதை சிந்தனை என்று நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் இன்னொன்று சொல்கிறாரு, நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி யோசிப்பதோ, எதிர்காலத்தில் என்ன நடக்குன்றதை பற்றி கவலைப்படுவதோ, இல்லை அதை பற்றிய கற்பனை வளர்த்து கொள்வதோ மட்டும் சிந்தனை அல்ல. இந்த நிகழ்காலத்தில் என்னை நான் உருவாக்குவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இருப்பதற்குள் ஒரு உயரிய பொக்கிஷத்தை நான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸில் நிறைய பேர் இருக்கிறதா சொன்னாங்க. உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய அசட்ஸில் 2 விஷயந்தான் நார்மலாக நடக்கும். வருஷ கடைசியில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய அசட் அப்ரிஷியேட் ஆகும். இல்லைங்க, என்னோடய ஆடிட்டர் எப்போ டிப்ரிசியேஷன் பற்றி தான் பேசுகிறாரு. அவர் சொல்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரு, இந்த மாதிரி விஷயங்கள் அப்ரிஷியேட் ஆகிற அசட்ஸும் இருக்குது. உங்களுடைய பில்டிங், உங்களுடைய லேண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ரிஷியேட் ஆகும். இதை போன்று நம்ம எவ்வளோ பேர் வருஷம் அப்ரிஷியேட் ஆகிறோன்றதை பற்றி நம்ம யோசிக்கிறோமா? அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை சார்ந்து நான் ஏதாவது செஞ்சுருக்கேனா? இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். தினசரி கார்த்தால நீங்கள் எழுந்தோன்னு உங்களுடைய கையில் ஒரு 60,000 விதைகள் கொடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு விதையிலிருந்தும் ஒரு விருட்சம் உருவாக முடியும், இல்லை ஒரு கள்ளி செடியும் உருவாக முடியும், இல்லை அந்த விதை வெந்நீரில் போட்ட மாதிரி ஒன்றும் இல்லாமல் போக முடியும். இப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 60,000 விதைகளை நீங்கள் எப்போவாவது ஒவ்வொரு விதையாக கவுண்ட் பண்ணி, இந்த விதையின் மூலமாக என் வாழ்க்கையில் என்ன விருட்சமாக வர வேண்டும், வருகிறது என்பதை பற்றி நம்ம எப்பாவது யோசிச்சிருக்கோமா? பிஹேவியரல் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க. உளவியல் ரீதியாக இதை படித்தீங்கன்னா, நார்மலாக ஒரு மனுஷனுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னா 60,000 எண்ணங்கள் கார்த்தாலேருந்து சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் வருது. இந்த எண்ணங்கள் 3 வகைப்பட்டவை. நியூட்ரல் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டேஜில் சில பேர் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஏசி இருக்குது, டிஸ்பிளே இருக்குது, லைட்ஸ் இருக்குது, சில பேர் நடந்து போகிறாங்க. இதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதன் மூலமாக உங்கள் மனதில் எந்த விதமான சலனமும் ஏற்படல. அது பாட்டு பாசிங் தாட்ஸ், நியூட்ரல் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 60,000 எண்ணங்களில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தாட்ஸ், நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நாய்ஸுன்றது என்ன, கேட்டுட்ருக்கோம், அதனால் நம்மளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை.
இந்த மார்கழி மாதத்தில் கார்த்தால எழுந்தீங்கன்னா பக்கத்தில் கோயில்லையோ மசூதிலையோ சர்ச்சில் ஏதோ ஒரு பாட்டு ஓடி, நம்ம அதை பற்றி கவனிக்கவே மாட்டோம், அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். இந்த பாக்கி இருக்கக்கூடிய இந்த 30,000 விதைகள் பார்த்தீங்கன்னா அநேகமாக நேரடியாக அந்த விதைகளை தூக்கி வெந்நீரில் போடுற மாதிரி. வெந்நீரில் ஒரு முறை விதையை போட்டுட்டிங்கன்னா அதனுடைய வீரியம் கம்ப்ளீட்டாக போய்டுன்னு சொல்லுவாங்க. பாக்கி இருக்கக்கூடிய இந்த 30,000 எண்ணங்கள் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 29,500 எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருக்குது. நெகட்டிவ் திங்கிங் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் பயம், சுயநம்பிக்கை இல்லாமை. ஐயோ இப்படி நடந்துருமோ, நான் எடுத்த ப்ராஜெக்ட் நல்லா நடக்குமா, என் வியாபாரத்தில் நான் நினைச்சளவு சேல்ஸ் வருமா, நான் நினைச்சளவு ப்ராஃபிட் வருமா, என்னால் என் குடும்பத்தை சமாளிக்க முடியுமா, என்னுடைய குழந்தைகளை சமாளிக்க முடியுமா, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சந்தேகம், பயம், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த சந்தேகமும் பயமும் கிட்டத்தட்ட நீங்கள் கார் ஓட்டும் போது ஹேண்ட் பிரேக்கை போட்டு ரிவர்ஸ் கியரும் சேர்த்து எங்கேஜ் பண்ணுற மாதிரி காரு கண்டிப்பாக முன்னாடி போக முடியாது. இந்த பாக்கி இருக்கிற இந்த 500 எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள், இல்லைன்னா பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது என்ன? என்னால் முடியும், ஐ கேன், ஐ ஷால், ஐ வில், என்னால் சாதிக்க முடியும். இந்த 60,000 எண்ணங்களில் 59,500 எண்ணங்கள் தினசரி நாம் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு டெய்லி ஒருத்தர் 60,000 ரூபாய் கேபிட்டல் கொடுத்து சாயங்காலம் அந்த 60,000 எனக்கு திருப்பி கொடுன்னு சொன்னால் நீங்கள் 500 ரூபாய் டெய்லி திருப்பி கொடுத்தா அவர் என்ன நினச்சிப்பார்? கிட்டத்தட்ட இயற்கையோ இந்த கடவுளோ எனக்கு தினசரி 60,000 எண்ணங்களை ஃப்ரீயாக கொடுக்குது. நேச்சரை பொறுத்த வரைக்கும், கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், யாரையும் அது டிஸ்கிரிமினேட் பண்ணுறதில்ல. நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ வல்லவன், நீ படித்தவன், அவன் படிக்காதவன், இவன் ஏழை, அவன் பணக்காரன், எல்லாருக்கும் அதே எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எப்படி நீங்கள் உபயோகிக்கிறீர்களோ இதை பொறுத்து தான் உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அமைய போகுது. இந்த சபையில் இருக்கிறவங்களில் சில பேருக்கு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, சில இளைஞர்கள் இருக்காங்க பார்க்குறேன். ஏதோ ஒரு காலகட்டம் அவங்க லைஃப்பில் இப்போ ரீச் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த பாக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களால் மாற்றி அமைக்க முடியுமான NLPன்னு சொல்லுவாங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். உங்களால் உங்களுடைய எதிர்காலத்தை இந்த நேரத்தில் மாற்ற முடியும். ஒரு உதாரணம், சின்ன ஒரு உதாரணம். இப்போ இந்த செஷன் முடிஞ்சு இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி சேலமோ, ஈரோடோ, நாமக்கல்லோ, விருதாச்சலமோ, விழுப்புரமோ, 8 டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்க. டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 2982 இல்லையா? இதில் எந்த ஊருக்கு நீங்கள் கிளம்பி போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி பார்க்குறீங்க, ரோட்டில் வந்து திருப்பதிக்கு போகிற ரோட்டில் உங்களுக்கு மைல் ஸ்டோன் தெரியுது, தவறான பாதையில் வந்துட்டீங்க. முதல்ல என்ன பண்ணுவோம்? பிரேக் அடித்து வண்டியை நிறுத்திட்டு யூட்டர்ன் அடிப்போம். எப்போ நீங்கள் அந்த யூட்டர்ன் அடிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் சரியான திசையை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். பல பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், இதற்கு மேல் என்னால் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியுமானா? எந்த திசையில் இவ்வளவு நாள் நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்பது முக்கியமல்ல, இன்றிலிருந்து சரியான திசையை கண்டுபிடித்து அதற்கு உங்களுக்கு கிடைத்த இலவச பரிசுகளை யூஸ் பண்ணுறீங்களான்றதான் முக்கியம். மனசு வந்து ஒரு ஐலண்ட் மாதிரி தனியாக ஒர்க் ஆகிறதில்ல. அது இந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கரோனான்னு ஒன்று வந்தது, பேண்டமிக். ஒன்று வந்தது, பேண்டமிக். 1.5-2 வருஷம் நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் சிறையில் அடைத்தார் போல் அங்கங்கே இருந்தோம். இந்த காலகட்டத்தில் 2-3 முக்கியமான விஷயங்களை நான் கவனித்தேன் நடந்தது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, எப்படி உங்கள் வாழ்க்கையில் வயது என்பது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு புரிய வைக்கணும். ஒரு 84 வயசில் ஒரு மூதாட்டி யூரோப்பில் பேண்டமிக்கில் அவங்க உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா தானே இருக்குன்னு சொல்லி புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் தெரிஞ்ச விஷயங்கள், ரெசிபி, பல விஷயங்களை புத்தகமாக எழுதுகிறாங்க. ஒரு வருடத்துக்குள்ளே அவங்களுடைய எல்லா புத்தகங்களும் பிரபலமாகிறது, ஒரு பெரிய பப்ளிஷராக மாறுறாங்க. இதே மாதிரி ஒரு 75-80 வயசு ஒரு மனிதர் இவ்வளோ நாளாக தன்னுள் இல்லாத ஒரு திறமையை கண்டுபிடித்து ஓவியங்கள் வரைய ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு பெரிய பிகாசோ லெவலில் வரலனாலும் அவருடைய பெயிண்டிங்ஸு பிரபலமாக விற்கப்பட ஆரம்பிக்கிறது.
நீங்கள் எந்தெந்தெல்லாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரீங்களோன்னு எனக்கு தெரியல, எந்த இண்டஸ்ட்ரியில் போனாலும் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 50, 60, 70 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிச்சிருப்பார். அந்த ஆரம்பித்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையை அவர் பிடித்து கொண்டு செயலாக மாற்றினார். அப்படின்னா இது அனைத்துக்குமே ஒரு மூல விதை உங்கள் கையில் இருக்குது, ஃப்ரீயாக கிடைக்குது, தினசரி கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வார்த்தை எண்ணம், 2வது வார்த்தை சிந்தனை. எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று தாட், இன்னொன்று பேர் திங்கிங் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா திங்கிங்கிற வார்த்தைக்கு ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். ஒரே ஒரு முறை என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதனால் எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை நான் தொடர்ச்சியான செயலாக மாற்றணும். அந்த தாட் ஹேஸ் டு பிகம் திங்கிங். அந்த எண்ணமானது சிந்தனையாக, தொடர் சிந்தனையாக மாறணும். இந்த நேர்மறை எண்ணங்கள் 500 வருது, இதை வச்சே நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்கு, பாக்கி இருக்கக்கூடிய இந்த 59,500 எண்ணங்களையும் நான் மாற்றி நேர்மறை எண்ணங்களாக மாற்றினாலும் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். திரும்பி மைண்ட் வாய்ஸ் ஒரு கொஸ்டின் பல இடங்களில் கிட்டத்தட்ட நான் இந்த லாஸ்ட் 42-43 வருஷத்தில் ஒரு 60-70 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பேசியிருக்கேன். இப்போ கூட தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 லட்சத்துக்கு மேலே ட்ரைனிங், லீடர்ஷிப் கோர்சஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஆயிரக்கணக்கான வியாபாரங்களை மாற்றி அமைத்து அவர்களுடைய வியாபாரத்தையே பாசிட்டிவாக மாற்றி அமைப்பதற்கான செயல்கள் செஞ்சிருக்கு. இது எல்லாத்துலேயும் நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த நேர்மறை எண்ணங்கள் என்பது உங்களுக்கு நேரடியான ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்குதோ இல்லையோ உங்களுடைய சிந்தனையை மாற்றிடும். வாழ்க்கையில் நம்ம அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல அனுபவங்கள் கிடச்சிருக்கு. நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், பிரச்சனைகள், பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்குது. இப்போ நான் நடந்து வரேன், காலில் ஒரு கல்லுப்படுது, அச்சிச்சோ கல்லுப்பட்டுச்சு, எனக்கு எப்படி கல்லுப்படலாம், நான் எப்பேற்பட்ட ஆள். 2வது கல்லுப்பட்டதுங்க, நல்ல வேளை எனக்கு ஒன்றும் ஆகலை, வாழ்க்கையில் நான் இன்னும் பெட்டராக இருக்கேன், கீழே வேலை அடிபடல, சந்தோஷமாக இருக்கு. ஒரே நிகழ்வு 2 மனிதர்கள் பார்க்கும் விதம் வேறு, அது அவங்களுடைய திங்கிங் பொறுத்தது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, PMPன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் மென்டல் ப்ரோக்ராமிங். உங்களுடைய இந்த 2 காதுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த 6 இன்ச்சுன்னுவாங்க மூளை, இந்த மூளை தான் மனதினுடைய பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனுடைய இடம் அல்ல, அது அதனுடைய பேஸ். இந்த இடத்திற்குள் நீங்கள் எதை பற்றி எண்ணங்களை கொண்டு வருகிறீர்களோ, எது உங்களுடைய தொடர் சிந்தனையாக மாறுகிறதோ, அது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அநேகமாக உண்மையாக செயலாக மாறும். ரொம்ப சிம்பிள். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கிளாக்கை ரீவைண்ட் பண்ணுங்கள், கேலண்டர் ரீவைண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நிகழ்வில் நான் பேசுகிறேன், நீங்களாம் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இருக்கிறதுல ஒரு 50 ஐட்டமில் 49 ஐட்டம் இன்றைக்கி இல்லை, இன்க்ளூடிங் இந்த மைக்கு, இந்த வாட்டர் பாட்டில், இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன், நீங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்ச்சு, உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன், அணிந்திருக்கக்கூடிய ஆடை, இது மாதிரி சில விஷயங்களை தவிர எதுவுமே இன்றைக்கி இல்லை. அப்படின்னா இதெல்லாம் எங்கே இருந்தது? யாரோ ஒரு மனிதனுடைய எண்ணத்திலிருந்து அந்த எண்ணம் சிந்தனையாக மாறி அந்த சிந்தனையை அவர் தொடர்ச்சியாக பற்றி கொண்டு அதை அவர் செயலாக மாட்டும்போது இது ஒரு கண்டுபிடிப்பாக மாறுகிறது. ஐன்ஸ்டைன் முதல்ல சொன்ன கொட்டேஷனுக்கு நான் திரும்பி போகிறேன். இஃப் அ மேன் திங்ஸ் ஒன்ஸ் அ இயர் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட்னு அவர் சொன்னார்னு சொன்னேன். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒருவன் சிந்தனை செய்தால் அது ஒரு பெரிய சாதனை. அப்படின்னா உண்மையான திங்கிங் என்னன்றதை பற்றி ஐன்ஸ்டைன் சொல்கிறார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். உண்மையான திங்கிங் என்ன அப்படின்னு சொன்னால், எதை உங்கள் கற்பனையில் நீங்கள் உருவாக்குகிறீர்களோ அது மட்டுமே உண்மையான சிந்தனை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பாருங்கள், லாஸ்ட் 5, 10, 20 வருஷம். இந்த 5, 10, 20 வருடங்களில் நீங்கள் இதுவரைக்கும் யாருமே சிந்திக்காத ஏதாவது ஒரு சிந்தனை யோசிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள்.
அப்படி இருந்தனா நீங்கள் உங்களே பாராட்டிக்கணும். சேல்ஸ் பற்றி யோசிச்சிருப்பீங்க, இன்வென்ட்ரி பற்றி யோசிச்சிருப்பீங்க, புது கஸ்டமரை பற்றி யோசிச்சிருப்பீங்க, ஃபேக்ட்ரி திறக்கிறத பற்றி யோசிச்சிருப்பீங்க, பேங்க் லோனை பற்றி யோசிச்சிருப்பீங்க, ஐபிஓக்கு போனோம், எஸ்எம்இ ஐபிஓ போனோம், ஏதாவது யோசிச்சிருப்பீங்க. இது எதுவுமே வேறு யாரோ யோசிச்சிட்டாங்க ஏற்கனவே. ஆனால் நீங்கள் இந்த ரூமில் பார்க்கக்கூடிய இந்த 149 பொருள்கள் 150 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் யோசித்து செயலாக மாதிரி இதுக்கு நான் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு. 2 விதமான திங்கிங் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய கொட்டேஷன்லேருந்து நான் புரிஞ்சு இதை தான் நான் பல இடங்களில் சொல்லிக் கொடுக்குறது. க்ரியேட்டிவ் திங்கிங் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, 2வது இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது கொஞ்சம் ஈஸி, 3வது ஒன்றுமே பண்ணாமல் இருக்குது. அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம், ஏன்னா அதில் நிறைய பேர் நம்ம பிஹெச்டிலாம் வாங்கியிருக்கோம். இந்த முதல்ல சொல்லக்கூடிய இந்த க்ரியேட்டிவ் திங்கிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுவரை யாரும் சிந்திக்காத ஒரு சிந்தனை. அது வெறும் மெட்டீரியல் சயின்ஸாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பொருட்கள் சார்ந்த உலகமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மைண்டில் உருவாகக்கூடிய பல விஷயங்கள், ஒரு ஸ்பேஸை பார்க்குறோம், அந்த ஸ்பேஸுக்கு போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸ் உள்ள வருது. மனிதன் வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளுக்கே ஒரு வேலை கிடைச்சதுன்னு எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்வார். ஏன்னா மனிதன்றவன் 6 அறிவு படைத்தவன். இந்த 6 அறிவு படைத்து ஒரு காலகட்டத்தில் அவன் யோசிக்கிறான், என்ன ஒருத்தன் படைச்சிருக்கான்னா எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கணும்ல, யாரோ ஒருத்தர் என்னை உருவாக்கி இருக்கணும்ல, அது யாருன்னு கேட்குறான். அதுக்கு சிம்பாலிக்காக கடவுள்ன்ற ஒரு பேர் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆத்திகவாதியோ நாத்திகவாதியோ இதில் இருக்கிற பியூர்லி சயின்ஸை பாருங்கள். இதை போன்று என்னை உருவாக்கியதுக்கு ஒருத்தர் இருக்கான்னா, இதுக்கு முன்னாடி இந்த உலகம், இந்த பிக் பேங் தேரின்னு சொல்லுவாங்க, இது உருவாகி கிட்டத்தட்ட 1400 கோடி வருடங்கள், 14 பில்லியன் இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிருக்கு. இந்த 14 பில்லியன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மனிதன் என்பவன் கடைசியாக ஒரு 10,000, 20,000, 30,000 வருஷங்கள் தான் சீரியஸாக இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம். உலகம் உருவாகியே கிட்டத்தட்ட 8லேருந்து 10 பில்லியன் இயர் உருவானது இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த 10,000, 20,000 வருடங்களில் கடைசி 2,000 வருடங்கள் தான் மனிதனுடைய சிந்தனையானது பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சது. இந்தியாவில் இருந்த ஒரு சாணக்கியரோ, கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு அரிஸ்டாட்டிலோ, இவர்களெல்லாம் சிந்தனைவாதிகள். ஏன் பேர் வாங்கினாங்கன்னா, இவர்கள் நம்மளால் ஒரு விஷயத்தை சிந்தித்து உருவாக்க முடியும், முதலில் சிந்தனையில் பின்பு செயல் மூலமாக உண்மையில்ன்றதை கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ உலகத்துக்கு சொன்னவங்க. வால்ட் டிஸ்னி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, யூஎஸ் போனவங்க எல்லாருமே டிஸ்னி லேண்ட் போயிருப்பீங்க. வால்ட் டிஸ்னி 1940s 50sலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தையை கொண்டார். இன்றைக்கி அது ரொம்ப ஃபேமஸ் வார்த்தை. திங்க் அண்ட் க்ரோ ரிச் 1930s ரொம்ப ஃபேமஸ் செல்ஃப் ஹெல்ப் புக், நெப்போலியன் ஹில்து போய் படிச்சு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக். சுய முன்னேற்ற புத்தகங்களின் முன்னோடின்னு அப்படின்னு சொன்ன சில புத்தகங்கள் அது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆலனுடைய ஆஸ் அ மேன் திங்கத் அப்படின்ற புக், 25-30 பேஜ் தான் இருக்கும். அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணுறார், இமேஜினேரிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார். அது வார்த்தை 2 வார்த்தைகளுடைய சேர்ப்பிலிருந்து உருவான வார்த்தை, இமேஜினேஷன் ப்ளஸ் இன்ஜினியரிங். மனிதனால் மட்டும்தான் இதுவரை உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை யோசித்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து, இன்ஜினியரிங்ன்றது என்ன, ஒரு எண்ணத்துக்கு வடிவம் கொடுத்து அதை ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு ப்ராசஸாகவோ மாற்றுறது. மனிதனால் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை அவனால் செயலாக மாற்ற முடியும். ஆனால் இந்த அசெட், இந்த சொத்து நம்மளுக்கு அன்லிமிட்டெட் சப்ளையில் ஃப்ரீயாக இருக்குது, யூஸ் பண்ணுறோமான்றது கேள்வி. இப்போ ஒரு சீக்வன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சீக்வன்ஸை இன்னிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது என்ன டெக்னிக்ஸ் இருக்குன்றதை நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சீக்வன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இதுதான் உங்கள் லைஃபோட யூசர் மேனுவல். இன்றைக்கி இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு லைஃப் யூசர் மேனுவல் தேங்க்ஸ் டு ரோட்டரி உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. முடிஞ்சதுன்னா உங்கள் மொபைலில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. முதலில் என்னுடைய யூசர் மேனுவல் வரக்கூடிய வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தாட், இல்லைன்னா எண்ணம். இந்த ஒரு எண்ணம்ன்றது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பல மரம் கண்டான் ஒரு மரம் வெட்டான்னு தச்சனை பற்றி சொல்லுவாங்க. இதை வெட்டலாமா, அதை வெட்டலாமா, இதை வெட்டலாமா, இதை வெட்டலாமான்னு பார்க்குறேன், எந்த மரத்தையும் வெட்ட மாட்டான்.
அந்த ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றி தொடர்ச்சியாக நீங்கள் யோசிக்கும் பொழுது அது சிந்தனையாக மாறுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா தாட்டு, எண்ணம். இரண்டாவது வேர்டு பார்த்தீங்கன்னா திங்கிங், இல்லைன்னா சிந்தனை. இந்த இரண்டை தாண்டும் போது எதை பற்றி நான் தொடர்ச்சியாக சிந்திக்கிறேனோ, எண்ணமானது எனக்கு வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணும், தொடர்ச்சியாக அதை பற்றி யோசிச்சேன்னா அது சிந்தனை. ஒரே ஒரு முறை யோசிச்சுட்டு நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், பணக்காரன் ஆகணும், எனக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட் வரணும், எனக்கு ஒரு கார் வேணும், பங்களா வேணும், 1000 கோடி டேர்ன் ஓவர் ஒரு தடவை யோசிச்சிங்கன்னா பிரயோஜனம். தொடர்ச்சியான சிந்தனை. அப்படி சிந்திக்கும் பொழுது மூன்றாவதாக ஒன்று நிகழ்கிறது. இந்த வார்த்தை சீக்வன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. தாட் லீட்ஸ் டு திங்கிங். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங் லீட்ஸ் டு பிலீஃப் சிஸ்டம். எதை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்கிறீர்களோ, எது உங்களுடைய பிரதான சிந்தனையாக இருக்கிறதோ அது உங்களுடைய நம்பிக்கையாக மாறுகிறது. எது உங்களுடைய நம்பிக்கை, என்னால் முடியும், 1000 கோடி என்னால் டேர்ன் ஓவர், இப்போ நான் 200 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறேன், 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணணும், தொடர்ச்சியாக அதை பற்றிய சிந்தனை நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய நம்பிக்கையாக மாறும். நம்பிக்கையாக மாறும் பொழுது ஒரு அதிசயம் நடக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பனிப்பாறையிலேருந்து நீங்கள் பாருங்கள். ஒரு பனிப்பாறை தண்ணி கீழே எவ்வளோ டைம் இருக்குது, இல்லை நிறைய வாட்டர் பாட்டில் கொடுத்தாருன்னு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, அவ்வளோதானா? வாட்டர் பாட்டில் வந்தானே தெரியும். இந்த சிந்தனையானது உங்களுடைய நம்பிக்கையாக மாறும் பொழுது உங்களுடைய அது ஆட்டிடியூடாகவோ இன்டென்ட்டாகவோ நோக்கமாக மாறுகிறது. என்னுடைய நோக்கமாக மாறும் வரைக்கும் பனிப்பாறைக்கு கீழே, தண்ணி கீழே தான் பனிப்பாறை இருக்கும், மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா 5%. இந்த நோக்கமானது என்னுடைய உணர்வுகளை தொடும் பொழுது, எப்போ என்னுடைய இன்டென்ட் என்னுடைய ஃபீலிங்காக மாறுது, ஆகணும், ஒரு உண்மையான உருக்கம் உங்கள் மனதில் எப்பொழுது உருவாகிறதோ, எப்பொழுது நான் ஒரு பெரிய வெற்றியாளனாக மாறணும், எப்போ நான் 1000 கோடி சம்பாதிச்சதாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அப்பொழுது அது செயலாக மாறி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல சொன்ன 4-5 ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா பனிப்பாறை போல் தண்ணிக்கு கீழே கடலில் நடக்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி அது செயலாக மாறும் பொழுது அது உங்களுடைய பழக்க வழக்கமாக மாறுகிறது. அந்த பழக்க வழக்கம் உங்களுடைய விதியாக உங்கள் எதிர்காலமாக மாறுகிறது. அந்த ஸ்டெப்ஸை நான் திரும்பி சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சேன். தாட் லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் லீட்ஸ் டு பிலீஃப் சிஸ்டம், பிலீஃப் சிஸ்டம் லீட்ஸ் டு ஆட்டிடியூட் ஆர் இன்டென்ட், ஆட்டிடியூட் ஆர் இன்டென்ட் ட்ரிகர்ஸ் அ ஃபீலிங், த ஃபீலிங் ட்ரிகர்ஸ் ஆக்ஷன், repeated action converts it into a habit, the habit forms my destiny or my future. இது பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் உங்கள் கையில் இருக்கு. இந்த 3 என்ன டூல்ஸ் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அதோட நம்ம முடிச்சிடும். முதல் டூல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இங்கே வர வரைக்கும் வேறு ஏதோ நினச்சிருந்தேன், அதனால் அதில் கொண்டு வந்து முடிச்சது. முதல் டூல் உங்கள் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா தியானம். மெடிடேஷன் பற்றி நிறைய பேர் நினச்சிருக்காங்க, கடவுளை நோக்கி போகக்கூடிய வழி, அதெல்லாம் வயசான காலத்தில் இருக்கிற விஷயம். மெடிடேஷன்றது ஒரு சயின்டிஃபிக் டூல். மெடிடேஷன்றதுனா என்னன்றது வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் போய் படித்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் இருக்கும். வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் மெடிடேஷன் ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. டு திங்க் அபவுட் சம்திங் கண்டினியூஸ்லி. எதை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்கிறீர்களோ அதை பற்றி நீங்கள் தியானம் செய்கிறீர்கள். ஒரு சின்ன வயசில் எனக்கு காலேஜில் நல்ல அட்மிஷன் கிடைக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் நல்ல சம்பளம் கிடைக்கணும், இல்லை சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், உலகத்தில் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வரணும், நாளைக்கு ஒரு பாலிட்டிக்ஸில் வரணும், இல்லை ஒரு சினிமாவில் வரணும், ஸ்போர்ட்ஸில் வரணும், இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்கும் பொழுது அது உங்களுடைய தியானமாக மாறுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக், உங்களுக்கு ஒருவேளை டைம் இருந்ததுன்னா எங்களுடைய நண்பர் இங்கே ஸ்டேஜில் உமாசங்கர்னு இருக்கார், ரொட்டேரியன் ஃப்ரம் ஹோசூர், மேபி அவர் டைம் இருந்தால் உங்களுக்கு அப்புறம் அதை பற்றி சொல்லிக் கொடுப்பார். இரண்டாவது விஷயம் டூல், நார்மலாக நான் எந்த டாக் கொடுத்தாலும் கால் டு ஆக்ஷன், 2-3 விஷயங்கள் நீங்கள் போய் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அந்த இரண்டாவது விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா சுய பேச்சு, இல்லை செல்ஃப் டாக்குன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டாக்குன்னா என்ன?
நம்ம காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மள்ட்ட பேசிகிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் உங்களோட பேசிகிட்டு இருக்கீங்க. நான் பேச 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 சில பேருக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. சில பேருக்கு இதெல்லாம் நடக்காதுங்க, அவர் வருவார் பேசுவார் போயிடுவார், என் வாழ்க்கை எனக்கு தானே தெரியும். இது உங்களுடைய சுய பேச்சு. இந்த சுய பேச்சுன்றது ஒரு இதுவரைக்கு கோடு போடாத கிராமஃபோன் ரெக்கார்ட். அந்த காலத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிராமஃபோன் ரெக்கார்ட் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு கீறல் கோடு விழும், அந்த கோடு தான் பாட்டாக மாறும். எதை பற்றி நீங்கள் உங்களுக்கே பேசி கொண்டிருக்கிறீர்களோ அது வெற்றி பேச்சாக இருந்தால் வெற்றியாக மாறும், தோல்வி பேச்சாக இருந்தால் தோல்வியாக மாறும். டிப்ரெஷனை பற்றி பேசியிருந்தீங்கன்னா டிப்ரெஷனாக மாறும், ஆங்ஸைட்டி பற்றி பேசினா ஆங்ஸைட்டியாக மாறும். இந்த சுய பேச்சு என்ன நீங்கள் பேசுகிறீங்கிறது தயவு செஞ்சு நீங்களே உங்களை பாருங்கள். எப்பப்பெல்லாம் நீங்கள் டிப்ரெஷனில் ஆங்ஸைட்டியில், ரொம்ப சிம்பிள் பாடி லாங்குவேஜ், உங்கள் தலை எப்பப்பெல்லாம் தொங்குதோ நீங்கள் நெகட்டிவ் செல்ஃப் டாக்குன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் உங்கள் தலை நேரையோ மேலேயோ இருக்கும் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, உங்களே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். எப்பாவது தனியாக உட்காந்துக்கும்போது தலை கீழே போச்சுன்னா மொபைல் பார்த்து நோண்டுற நேரத்தை தவிர அப்போ நீங்கள் நெகட்டிவ் செல்ஃப் டாக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது இமீடியட்டாக பாசிட்டிவ் செல்ஃப் டாக்காக மாற்றினோன்னா தலையை நேராக வச்சுட்டு யாராலும் நெகட்டிவாக யோசிக்க முடியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் அப்புறம் பண்ணி பாருங்கள். மூன்றாவது, உருவகப்படுத்துதல், விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. எது உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வேண்டுமோ அதை பற்றி நீங்கள் அது நடந்ததாக இன்றைய சிந்திப்பதுக்கு பேர் விஷுவலைசேஷன். இந்த 3 டெக்னிக்கை நீங்கள் நெட்டில் போய் தேடுங்க. செஷன் இருந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு செஷன் நீங்கள் இன்றைக்காக எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். உங்களால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொன்ன அந்த முதல் உதாரணம் 200 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறேன், 1000 கோடி டேர்ன் ஓவர் எனக்கு பண்ணணும் வர அக்கௌண்டிங் 26-27லையோ ஃபினான்ஷியலையோ இதுக்கு அடுத்த வருஷத்துலையோ, அந்த 1000 கோடி டேர்ன் ஓவரை நான் முடித்ததாக நினச்சி அந்த பேலன்ஸ் ஷீட்டும் P&L என்னால் இன்றைக்கி ஃபீல் பண்ண முடிஞ்சு என்னுடைய கண் முன்னால் அதை கொண்டு வர முடிந்தால் அது ஒரு காலகட்டத்தில் உண்மையாக மாறும். ஒரு நாளோ 2 நாளோ ஒரு வருஷமாக தள்ளி போகலாம். ஸோ 3 டூல்ஸ். நான் முதல்ல சொன்னது உங்களுடைய மனம் என்பது உங்களுக்கு நீங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு மந்திரம். இதை சரியாக வாசிங்கன்னா நல்ல பாட்டாக இருக்கும், தப்பாக வாசிங்கன்னா கொஞ்சம் கர்ணகடூரமாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்க, தாட் பிகம்ஸ் திங்கிங், திங்கிங் பிகம்ஸ் யுவர் பிலீஃப் சிஸ்டம், பிலீஃப் சிஸ்டம் பிகம்ஸ் யுவர் இன்டென்ட் ஆர் ஆட்டிடியூட், intent or attitude becomes something that creates your feeling, and the feeling becomes action, action becomes habit, habit becomes destiny. இதை யூஸ் பண்ணுறதுக்கு 3 விஷயம். தியானம் ஃப்ரீ, எப்போனா பண்ணலாம், தொடர்ச்சியாக சிந்திக்கணும், அந்த எண்ணத்தை ஒரே இடத்தில் பிடிக்கிறது, இதுதான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் நாங்கள் சொல்லித்தரோம். 2வது சுய பேச்சு, 3வது உங்களுடைய உருவப்படுத்தும் திறமை. இது 3த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்று வரை நீங்கள் எந்த வெற்றியை கிடைக்காது என்று நினைத்தீர்களோ அந்த வெற்றி கனியானது உங்களுடைய கையில் கிடைக்கும். மனம் எனும் உண்மையான மந்திரத்தை உங்கள் எதிர்கால வெற்றிக்கு நீங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்ற வாழ்த்துடனும் பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணங்கள் பற்றி உரையாற்றி நம் எண்ணமெல்லாம் நிறைந்துவிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தற்பொழுது நமது செஷன் பார்ட்னர் அவர்களை சிறப்பு செய்ய நம் சிறப்பு விருந்தினர் பிரகாஷ் சேஷாத்ரி அவர்களையும் மற்றும் செஷன் சேர் டிஜிஎன் ரொட்டேரியன் எஸ் லோகநாதன் மற்றும் பிடிஜி ரொட்டேரியன் என் அசோக் அவர்களையும் இணைந்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ஹோசூர் ஹார்ட்ஃபுல்னஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் ஹோசூர் சிப்காட் ரொட்டேரியன் எம் உமாசங்கர் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Heartfulness is a worldwide movement to make free meditation training available to everyone through volunteer trainers, both online and in person. நன்றி. அவரை தொடர்ந்து நாமக்கல் While கேஸ் பிளஸ் meditation is often ரோட்டரி கிளப் thought ஆஃப் of as நாமக்கல் difficult, ரொட்டேரியன் கே நல்லுசாமி time-consuming, அவர்களை சிறப்பு and செய்யுமாறு involving கேட்டுக்கொள்கிறோம். an unreal amount of concentration, the Heartfulness way is simple and practical. அவர்களை தொடர்ந்து அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் Heartfulness ரொட்டேரியன் meditation வெற்றிவேந்தன் is ஆர் centered on சேலம் the நிட்டோன் heart அவர்களை and சிறப்பு aided செய்யுமாறு by the கேட்டுக்கொள்கிறோம். transmission of a subtle energy that helps us experience ever more refined அவரை states. தொடர்ந்து அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 18 சேலம்
ரோட்டரி The கிளப் meditation சென்ட்ரல் is complemented ரோட்டேரியன் by a பின்டு process அலைஸ் of getting ஹஸ்ராஜ் rid விஜயன் of அவர்களை mental சிறப்பு செய்யுமாறு impressions கேட்டுக்கொள்கிறோம். and patterns that influence our habits, tendencies, அவரை and தொடர்ந்து behavior in ரோட்டரி ways கிளப் we ஆஃப் do சேலம் not even எலைட் know. அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 19 ரோட்டேரியன் பி This approach விஜயகுமார் has அவர்களை the சிறப்பு potential செய்யுமாறு for an கேட்டுக்கொள்கிறோம். unlimited expansion of consciousness. அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியோட பேட்ரான்ஸ் To use an ஹோசூர் analogy, ராகேஷ் அவர்களை if our அன்புடன் மேடைக்கு consciousness is அழைக்கிறோம். viewed as a window into existence, heartfulness meditation Hosur can Rakesh. help expand that window from a tiny பேட்ரான்ஸ் peephole அனைவரையும் to an ever-expanding field of மேடை view. முன்பு வருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மிட் டவுன் ராமலிங்கம் However, ரோட்டரி no கிளப் matter ஆஃப் how திருச்செங்கோடு wide ரமேஷ், it would be hampered if our window நாமக்கல் was எஜுகேஷனல் small or சிட்டி unclear. ரவிச்சந்திரன் So the clearing of கேடி impressions helps keep the window clean. பேட்ரான்ஸ் அனைவரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். You are welcome to try the heartfulness practice and see if it works for you. மீண்டும் ஒருமுறை பேட்ரான்ஸ் ஹோசூர் ராகேஷ், சேலம் மிட் டவுன் ராமலிங்கம்,